السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. قال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وأيضا قال الله تعالى: إذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداء إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة. இந்த காலத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான சிரமங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்வு காண எதிர்கொள்ள ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு கருவியை பயன்படுத்துகிறான். அதாவது எதிரிகள் வரும் பொழுது போர்க்களத்திலே எதிரிகளை தாக்க ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். இதே போல நோய் வந்துவிட்டால் அதற்கு தீர்வு காண மருந்தை பயன்படுத்துகிறார்கள். பண கஷ்டம் வந்துவிட்டால் ஏதாவது உணவு தேவை என்றால் அதற்காக காசை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு மூமினுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும், அதாவது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரே வழி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதுதான் துவா. இந்த துவாவிலே தான் அல்லாஹ் அனைத்தையும் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள்: அத்துவா முஹுல் இபாதா. துவா என்பது வணக்கத்தினுடைய மூளை என்பதாக சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை ஏன் மூளையோடு ஒப்பிட வேண்டும்? ஒரு மனிதனுடைய உடலிலே அனைத்து பாகங்களும் இருக்கலாம், கை இருக்கலாம், கால் இருக்கலாம். ஆனால் அவன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால், மனிதனாக அவன் தோற்றமளிக்க வேண்டும் என்றால், மனிதனை போல் நிகழ மக்களுக்கு மத்தியிலே திகழ வேண்டும் என்றால் அவனுக்கு அறிவு இருக்க வேண்டும். அந்த மூளை மழுங்கிவிட்டால், அவன் பைத்தியமாகிவிட்டால் அவனை மனிதனாகவே ஒருவரும் மதிக்க மாட்டார்கள். இந்த மனிதனுக்கு எப்படி மூளை முக்கியமோ அதே போல்தான் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே போல்தான் இந்த வணக்கத்திலே துவா என்பது அவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை சுட்டிக்காட்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அத்வாவு முஹுல் இபாதா என்று சொன்னார்கள். சரி, இந்த துவா ஏன் இந்த துவா எவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கு? அதாவது அனைத்து அமல்களை பார்த்தாலும் நம்ம தொழுகிறோம்னா தொழுகையில அல்லாஹ் நீ என்னுடைய இறைவன், நான் என்னுடைய அடிமை என்பதாக நாம் வணங்குவோம். அதே போல நாம் ஜக்காத்து கொடுத்தால் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அவனுடைய என்னை கட்டளையிட்டு இருக்கிறான், எனவே ஜக்காத்து கொடுக்கிறேன் என்பதாக ஜக்காத்து கொடுப்போம். இதே போல நோன்பு வைக்கும் பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான், எனவே நான் நோன்பு வைத்திருக்கிறேன், எதுவும் சாப்பிட மாட்டேன் என்பதாக பட்டினியாக இருக்கிறார்கள். அதே போன்று ஆனால் இந்த துவாவிலே கவனிக்கும் பொழுது ஒரு அடியான், உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு தீர்க்க முடியாத ஒரு சிரமம் வந்துவிட்டால் அவர் பள்ளிக்கு சென்றோ எங்கேயோ ஒரு மூலையிலோ சென்று அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் நீயே, இந்த தேவையும் நீயே, இந்த சிரமத்தை இந்த தேவையை நீயே பூர்த்தி செய்து தருவாயாக என்பதாக அந்த மனிதன் விளங்கி அந்த இடத்திலே கேட்பான். அதாவது தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை விளங்கி துவா கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நுபுவத்திற்கு பிறகு நபியாக அனுப்பப்பட்டார்கள். நுபுவத்து கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட பல காலங்களுக்கு இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எதுவுமே கடமையாக்கப்படவில்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எதை கற்றுத் தந்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்து கொடுக்கிறான் என்பதை விளக்கி கொடுத்தார்கள். அதே போல்தான் விளக்கி கொடுத்தார்கள். இந்த அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்ற விளக்கம் இந்த துவாவிலே வருவதால் தான் இந்த துவாவிற்கு இவ்வளவு முக்கியத்துவம். ஏனென்றால் இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் தான் இலாஹ், அதாவது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இறைவன் என்பதாக அல்லாஹ்விற்கு இந்த விஷயத்திலே தான் பெருமை அதிகம். பெருமை என்பது அல்லாஹ்விற்கு மட்டுமே ஒரு விஷயம். அதிலும் அல்லாஹ் இந்த விஷயத்திலே பெருமை அடைய அல்லாஹ் தன்னுடைய பெருமை, அதாவது குர்ஆனிலே பல இடங்களிலே தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடத்திலே பெருமையாக கூறுகிறான். இந்த பெருமைக்குரிய விஷயம், அல்லாஹ்வுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த துவாவிலே வெளிப்படுகிறது. எனவே அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அந்த அடியானுக்கு உடனே கொடுத்து விடுகிறான். அல்லாஹ் நேரடியாக கொடுக்க மாட்டான் ஒரு அடியானுக்கு. உதாரணத்துக்கு ஒரு நண்பன் மூலியமாக உதவி செய்யலாம், இல்லை என்றால் தாய் தந்தையர்கள் வாங்கி கொடுக்கலாம்.
இதே போல ஏதேனும் ஒரு விதத்தில் அல்லாஹ் சூசமாக உதவி செய்யலாம். அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்களுக்கு அல்லாஹ் சில நேரங்களிலே நேரடியாகவும் உதவி செய்வான். அதே போல்தான் இப்படி நேரடியாக சில நேரங்களிலே உதவி செய்வான். சில பேர் நினைக்கலாம், நான் துவா கேட்கிறேன், என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படல. அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. அதாவது அல்லாஹ் ஒரு அடியான நேசிச்சான்னு சொன்னாக்கா, ஒரு அடியான அல்லாஹ் நேசிச்சுட்டான்னு சொன்னாக்கா அந்த நபருடைய குரலை கேட்க விரும்புறான். உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம மக்கள்ல கூட காதலிக்கிற நபர்கள் தன்னுடைய காதலியுடைய குரலை கேட்கணும், தன்னை காதலியை பார்க்கணும் என்பதாக அவர் நினைக்கிறாரு. தன்னோட காதலியை நினைப்பிலே இருக்கிறாரு. அல்லாஹ் அதே போலதான் தன் அடியார்களை யாரையாச்சும் நேசிச்சான்னு சொன்னாக்கா அவங்களுடைய குரலை கேட்கணும்னு அல்லாஹ் விரும்புறான். எனவே அவர்களை துவா கேட்டால் அந்த தேவையை உடனே பூர்த்தி செய்து கொடுப்பதில்லை. அவர்கள் கேட்கட்டும் என்பதாக அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய அப்படியே காக்க விடுகிறான். அவர்கள் மீண்டும் மீண்டும் எடுத்து துவா கேட்கணும், அவர்கள் குரலை நான் கேட்டு ரசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் பொறுத்திருந்து நிற்கிறான். அதனால் அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யவில்லை. அல்லாஹ் துவா கேட்டால் கொடுக்க மாட்டான் என்பது அர்த்தம் அல்ல. அல்லாஹ் உங்களை விரும்பி கொண்டிருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ் உடனடியாக கொடுத்து விட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு கார்ல போகிறோம், ஒரு கார்ல ஒரு பணக்காரர் போறாரு. அவர்கிட்ட ஒரு குஷ்டம் பிடிச்ச நபர் பிச்சை கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த நபருக்கு பிச்சை, அதாவது எப்படி பண்ணுவோம், அவங்க தூரத்துல இருந்து பிச்சை கேட்டு வரும் பொழுது ஒரு 5 ரூபா காயின் அப்படியே தூக்கி வீசுவோம். ஆனா இதே ஒரு பொண்ணு ஏதோ ஒரு காலேஜுக்காகவோ வேற எதுக்காகவோ டொனேஷன் கேட்டு வந்தா இந்த நபர் அந்த பெண்ணை பக்கத்துல வர வச்சு அவர்கிட்ட பேசி என்ன ஏது என்பதாக விசாரித்து பிறகு அந்த உண்டியல்ல டொனேஷன் போடுவாரு. அதுவும் அந்த பிச்சைக்காரனுக்கு 5 ரூபா தான் போடுவாரு, இங்க டொனேஷன்ல 500 ரூபா தாள போடுவாரு. அப்ப கவனிக்கணும், இதே போலதான் அல்லாஹ் தான் விரும்பாத நபர்கள் துவா கேட்கும் பொழுது அவர்கள் கேட்டால் உடனே கொடுத்து விடுவான். ஆனால் தன் விரும்பும் நபர்களுக்கு தாமதப்படுத்துவான். தாமதப்படுத்துவதில் நாம் கேட்டது கிடைக்காமல் போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. நாம் கேட்டதை விட எதுவும் அல்லாஹ் பெருசாக கொடுக்க போகிறான் என்பதுதான் அர்த்தம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை பற்றி ஹதீஸ்ல சொல்லும் பொழுது அத்வாஉ ரத்துல் கலாயி வல் பலாய் என்பதாக சொல்வார்கள். துவா என்பது விதியை மாற்றக்கூடியது, விதியை மாற்றக்கூடியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்வாஉ ரத்துல் கலாயி வல் பலாய், துவா என்பது விதியை மாற்றக்கூடியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இப்படி துவாக்கென பல சிறப்புகள் இருக்கு. அந்த காலத்திலே வாழ்ந்த வலிமார்கள் நபிமார்கள் அனைவருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நீங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இபாதத்துகளை சொல்லி கொடுத்தாலும் ஆரம்பத்துல துவாவை சொல்லி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி துவா ஓதிட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்ச பிறகு துவா ஓதுங்க, அதே போல பாத்ரூம்குள்ள போகும்பொழுது துவா ஓதுங்க. இப்படி என்பதாக நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளை காட்டிலும் அந்த இடத்துல துவா தான் மிகைக்குது. இப்படி நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மஸ்னூனான சுன்னத்தான துவாக்களை பார்த்தாலும் துவாக்கள் தான் மனிதன் செய்யக்கூடிய அமல்களை அதிகமாக மிகைக்குது. அப்ப கவனிக்கும், இந்த இடத்துல துவாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இப்படி முக்கியத்துவம் பெற்ற துவா என்பது அல்லாஹ்விடத்திலே நாம் மனதார ஒருமித்து அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய என்பதாக விளங்கி அவனிடத்திலே துவா செய்தால் அவன் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வான். இப்படி அல்லாஹ்விடத்திலேயே அனைத்து தேவைகளையும் கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உம்மையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.